எங்க போன்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அதை கொடுக்க சொல்லுங்க. வாட் இஸ் திஸ் சஞ்சய்? எதுக்காக அவங்க போனெல்லாம் நீ வாங்கி வச்சிருக்க? நான் தான் சொன்னல அவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம், அனுப்பி வைன்னு. எதுக்காக அவங்க கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணிருக்க? முதல்ல அவங்க போனை அவங்க கிட்ட திருப்பி கொடு. இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல சார். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போனை நான் கொடுக்க சொல்றேன். இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணிட்டேன். இனிமே இந்த கேஸை நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ண. யார் இவங்களோட போனை வாங்கி வச்சிருக்கா? தமிழ்ச்செல்வம், இவங்களோட போனை கொடு. என்னையா நான் சொன்ன தரமாட்டியா? யோ சொல்லியா? சார் ரெடியா இருந்துக்க. சார் என்ன சஞ்சய், உன் டீம்ல எல்லாரும் அடியாள் மாதிரி இருக்காங்க. சொன்னா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் உனக்கு நாளைக்கு மெமோ வரும். உன் டீமை கூட்டிட்டு வெளியே போய் வெயிட் பண்ண. நேர்ல நீங்க வந்ததுக்கு நாங்க தான் தேங்க்ஸ் சொல்றோம். நீங்க மட்டும் வரலன்னா ரொம்ப பேடா எங்களை ட்ரீட் பண்ணிருப்பாரு. இனி இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன். சஞ்சய் இந்த கேஸ் விசாரிக்க கூடாதுன்னு எஸ்பி ஏன் சொல்றாரு? சஞ்சய் விசாரிச்சாதானே உண்மையை வெளியில கொண்டு வர முடியும். இல்லனா ஸ்னேகா ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவாளே. ஆமா அத்தை, அதே எனக்கும் பயமா இருக்கு. மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்ல இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடக்கூடாது. இந்த கேஸ்ல இருந்து சஞ்சய் போயிட்டாருன்னா நமக்கு இந்த கேஸ்ல நியாயமே கிடைக்காது. நாம வேணா எஸ்பி சார் கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாமா? வேண்டாம் அத்தை, இந்த எஸ்பி தேவராஜ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல. அதான் இந்த எஸ்பி தேவராஜ்க்கு இவ்வளவு ஃபேவர் பண்றாரு.